ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் S3 Tech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஃப்ரேம் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும், நான் செக் பண்ணல வீடியோ ஷூட் பண்ணும்போது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க கூட ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு அனலாக் ஆம்பாக கிடச்சிது. அதை நம்ம அவங்ககிட்ட இருந்த கிட்டும் கொடுத்துருந்தாங்க, பேசானோட ரிமோட் கிட்டு. ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணி ப்ளஸ் அக்ரலிக் போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சு, நம்ம இதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் இப்போ பார்க்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்போட பழைய செட்டப்பு. ஸோ முன்னாடியே இது கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இதை நம்ம இப்போ பேனல் மாற்றல, பட் ஆனால் ஃப்ரண்ட்டு கேபினெட்டு மெட்டல் கேபினெட்டை மாற்றாமல் இதிலே நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஆக்ஸு இன்புட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு ஆப்டிக்கல் கோஆக்சியல் இந்த கிட்டோடையே வர்றது இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது கிட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, செக் பண்ணிட்டோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசனோட கிட்டு. இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருப்பேன். இதில் நம்ம எப்படி போர்டு ஆட் பண்ணுறது, ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டு அப்படின்ட்டு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இதில் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் நம்ம அதை ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம். சப்புக்கு நம்ம எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணல. ஸோ இவங்களே இன்புட் கெயின், அவுட்புட் கெயின் ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி எல்லா கண்ட்ரோலும் கொடுத்துருக்கனால நம்ம இதிலே கரெக்டாக போட்டு கொடுத்துரும். இதில் டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அங்கங்கே கொஞ்சம் எல்லாம் இருக்குது அழுக்கு. நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஆம்போட இன்டீரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே நமக்கு STK ஐசியும் ப்ளஸ் 52001943 பேரும் போட்டு பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24024 5 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பவர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு LED உள்ளே தனியாக இருக்குது. இது VMAXில் 24024 5 ஆம்ஸு. அதுக்கப்புறம் இந்த போர்டு STK 4141 2 சேனலுக்கு போட்டிருக்காங்க, அதாவது 4 சேனலுக்கு போட்டிருக்காங்க. ரவியில் 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ ஒரு சப்புக்கும் சென்டருக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ கம்பெனியோட போர்டு. ரெண்டுமே 4141 தான். சரவுண்ட் லெஃப்ட் ரைட் அண்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. யூடியில் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் ப்ரீவியஸாக இருந்த ப்ரோலாஜிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்தி ப்ரோலாஜிக். ரெண்டுமே 4141 ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை தான் ஆல்ட்ரு பண்ண போகிறோம். அண்ட் ஒரு சைடு சேனல் நம்ம செக் பண்ணப்போ டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதையும் ஆல்ட்ரு பண்ணி நம்ம அப்டேட் பண்ண வீடியோ இப்போ அடுத்து ஆட் பண்ணியிருக்க பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண அப்டேட் பண்ண ஆம்பிளிஃபையர். அந்த அனலாக நம்ம டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் அக்ரலிக்லாம் போட்டு ரெடி பண்ணது. இதுதான் அதோடய ஃப்ரண்ட் லுக்கு. நமக்கு ஃப்ரண்ட்டில் எதுவுமே ப்ரொஜெக்ட் ஆகிருக்காது. நமக்கு பென்ட்ரைவ் ஹோல் இருக்கும் ப்ளஸ் மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கும். இதில் என்கோடர் டைப் இல்லை, இந்த டைப் கிட்டில் என்கோடர் டைப் இல்லை. ஸோ நம்ம அதனால் மாஸ்டர் வால்யூம் போட்டு கொடுத்துருக்கோம். லைட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலர் லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஆரஞ்சு கலர் தேடினேன், அப்போது கிடைக்கல. ஸோ கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் பேனல்லையும் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம லோகோவில் இருக்க ஆரஞ்சு கலரை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ தான் அதோடய ஃப்ரண்ட்டு. ஒரு பவரான சுவிட்ச் கொடுத்துருக்கோம், பெரிய டைப்பில், ரவுண்ட் டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் பின்னாடி ஆஸ் யூஷுவல் அவங்க முன்னாடி இருந்த அதே ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் தான். பட் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு DMK சாக்கெட் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணுறதுக்காக. பேனல் நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல, ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாக தெரியும். ஒரு ஆக்ஸ் பின் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா நம்ம ஒரு கீழே இருக்கிறது ஆக்ஸு, மேலே வர்றது நமக்கு ஒரு கோஆக்சியலும் ஒரு டிஜிட்டல் இன்புட், அதாவது ஆப்டிக்கல் இன்புட். அதாவது ஒரு கோஆக்சியல் ஒரு ஆப்டிக்கல் வர அவங்களோட போர்டு ஒன்று இருந்துச்சு பேசான்லேருந்து. அதை நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்டீரியர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். ஏன்னா ரீஒர்க்குங்கிறதுனால ரொம்ப இதில் டைம் எடுக்க முடியல. ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் நம்ம எதுவும் ஆல்ட்ரு பண்ணல. அதே 24024 5 ஆம்ஸ் தான். சேம் ரெக்டிஃபையர் செக்ஷனும் அவங்க இதில் இருந்த ப்ரீவியஸாக இருந்த அதே தான். பவர் சுவிட்ச் மட்டும் நம்ம போட்டு ஹீட் சிங் ஸ்லீவ்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒயரிங் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். ப்ளஸ் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம ரவிலேயே இன்னொரு போர்டு அதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டோம். ஒரு STK 4141 நல்லா இருந்ததுனால நம்ம அதை சரவுண்ட் சேனலுக்காக யூஸ் பண்ணிட்டோம், உள்ளே வச்சுருக்கோம். இன்னொரு சென்டரும் சப்பும் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருந்த அதே ரவியோட போர்டு தான். அதில் நம்ம எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணல. இதில் நம்ம ஒரு யூடியோட சரவுண்ட் போர்டு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நான் முன்னாடி ஆட் பண்ணியிருந்தேன், அது செக் பண்ணனா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது இவங்களோட
ஆப்டிக்கல் கோஆக்சியல் வரக்கூடிய ஒரு போர்டு. இது பேனலில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல, பட் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த பேசனோட கிட்டு. நம்ம ஒயரிங்லாம் முடிஞ்சு. இந்த ஆல்ட்ரேஷன் வந்து நான் அந்த வீடியோவில் காட்டாமல் இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒயர் அடிச்சிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம லைனை ட்ராக் பண்ணி முன்னாடி இருந்தே கட் பண்ணி சரவுண்ட் போர்டு கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா, நம்ம ரிமோட்டில் ஆல்ட்ரு அதாவது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும்போதே நமக்கு அந்த சேனலுக்கான வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் ஒர்க் எடுத்து பண்ணதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. வேறு நம்ம எதுவுமே ஆல்ட்ரு பண்ணல. ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் ஹெவியான ஒயர்ஸ் போட்டு, முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் நல்ல ஒயர்ஸ் போட்டு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்டீரியர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அண்டு ஒரு ஏரியல் ஒயர் கொடுத்துருக்கோம் எஃப்எம்காக. பிளேயர் அதே மாதிரி நம்ம வந்து ஐப்ளே மாற்றிட்டோம். ஆக்சுவலாக ஒயர் இருந்துச்சு, ஒயருக்கும் இந்த பிராண்டுக்கும் வந்து மிக்ஸ் ஆகிருச்சு. ரிமோட் கிட்டில் வர ஃபங்க்ஷன்ஸும் அந்த போர்டுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் ஒர்க் ஆச்சு. வால்யூம் வைக்கும்போது மியூட் ஆகிறது, அதில் நெக்ஸ்ட்டு மாற்றும்போது இதில் வந்து வால்யூம் டவுன் ஆகிறதுங்கிற மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து யூஎஸ்பி பிளேயரையும் மாற்றிட்டோம். ஃபைனலாக ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் தேவைப்பட்டால் கீழே இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இன்கேஸ் கால் எடுக்கலனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒரு சில ஆடியோ சாம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் காப்பிரைட் வரலனா ஃபுல்லாக இருக்கும் சாங்ஸு. அது செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு சேனலாக நான் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணியிருப்பேன். டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக. பேசன் கிட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைமு, பட் சூப்பராக இருந்துச்சு அவுட்புட்டு. காப்பிரைட் கிளைம்னால ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியல. ஒரு 8 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓரளவுக்கு அவுட்புட் வந்து நல்லாவே ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நீங்கள் ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது. சரவுண்ட் வந்து யூடியோடது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, டிக்ரீஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது. ப்ளஸ் சென்டர் வால்யூம் ஏற்றும் போதும் வால்யூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ கெயினும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி இறைச்சலோ நாய்ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம ஆப்டிக்கல் கோஆக்சியல் மட்டும் செக் பண்ண முடியல, பிகாஸ் எங்கிட்ட வந்து சோர்ஸ் இல்லை செக் பண்ணுறதுக்கு. பட் அந்த சின்ன போர்டு வந்து எல்லாமே கட்டாக இருந்துச்சு, ஒரு 2-3 லைனு. பட் அந்த டீட்டெயிலும் நம்ம வந்து ஒயரிங் வந்து பேசனில் வாங்கி தான் ஒயரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும். இது மாதிரி ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.